தொடர்ந்து நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. தொடர்ந்து அதிமுக 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது சி விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்திருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து நிறைய பேர் விலகி தாவேக்கள் அணிஞ்சாங்க. இப்போ சி விஜயபாஸ்கர் திமுக இணைய இருப்பதா சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? அதாவது மற்ற 4 பேருக்கும் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்களா அல்லது அவங்க ரிசைன் பண்ணாங்களாங்கிறதுல கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்குது. அதுல அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனவங்களை எப்படி ரிசைன் பண்ணதாட்டு ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணலாங்கிற ஒரு கேள்வி அதுல இருக்குது. அதுல ஸ்பீக்கர் ஏற்கனவே அவங்கள ரிசைன் பண்ணதாட்டு வேக்கண்ட்னு சொல்லிட்டாரு. இப்போ மீண்டும் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது ஸ்பீக்கர் மத்தியில எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே வேளையில இவங்க 21 பேரையும் எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சு அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருந்து வெளியெடுத்துட்டாரு. இப்போ இவங்க ரெசினேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ரெசினேஷன் எந்தவித டிஸ்பியூட்டும் இல்லாத கிளியரான ரெசினேஷன் தான். அதே வேளையில எடப்பாடி பழனிசாமி இவங்களை மன்னிச்சு டிஸ்குவாலிஃபிகேஷனை கேட்காதவர் இவங்களுக்கு அந்த பொறுப்புகளையும் கொடுத்து இவங்களை கௌரவமா அந்த கட்சியில நடத்தி இருக்கலாம். அது அவரு மறப்போம் மன்னிப்போம் என்று அண்ணா வழியில அதுல செயல்பட்டிருக்கலாம். அது செயல்படாதது இனிமேலும் எடப்பாடியோட பயணிப்பது தமக்கு எந்த வகையிலும் அரசியல் லாபத்தை தராது. அதை விட தாவேகாவில சேரலாம் அல்லது திமுகவில் சேரலாம் என்ற முடிவுக்கு விஜயபாஸ்கர் வந்துட்டாரு. விஜயபாஸ்கரோட ராஜினாமா என்பது விராலிமலை தொகுதியில மட்டுமல்ல, அந்த புதுக்கோட்டை திருச்சி அந்த பகுதியிலேயே அந்த அவருக்கு செல்வாக்கான பகுதியிலே அதிமுகவை கடுமையாக பாதிக்கும். அதே மாதிரி சிபி சண்முகம் ராஜினாமா பண்ணாருன்னா விழுப்புரம் பகுதியில பாதிக்கும். ஏற்கனவே அதிமுகவில இருந்து ராஜினாமா செய்த உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜி, கடலூர் சம்பத் இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆனாலும் செல்வாக்கானவங்க. இப்படி அமைப்பு ரீதியாக அதிமுக தொடர்ந்து பலகீனத்தை அடைஞ்சிட்டு இருக்குது. எடப்பாடி முழுக்க தன் கட்சியை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வர பார்க்கிறாரு. அதனோட விளைவாக கட்சி பலகீனம் அடையும். ஆனால் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தான். அது பலகீனம் அடையும். அது பலகீனமடைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவாக தொடரும் என்றே கருதுகிறேன். லோக்கல் லீடர்ஸ் விலகி செல்வதால், அது விஜயபாஸ்கர் போன்றவர்கள் விலகி செல்வதால் மிக மோசமாக அவருக்கு ஆளுமை உள்ள பகுதிகளில் அதிமுக பலகீனமடையும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு பலகீனமடையும் என்பது உறுதியிலும் உறுதி. திரு ரவீந்திரன் துரைசாமி இவர் எடப்பாடி பழனிசாமி என்னதான் கட்சியை கட்டுக்குள்ள வச்சுக்கிற பார்த்தாலும் இப்போ கூட இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க, அதனால அவங்க நடவடிக்கை வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவரால் என்னதான் இருந்தாலும் அந்த கட்டுக்கோப்பா கட்சியை வச்சுக்க முடியல அப்படின்ற ஒரு பார்வை நான் பார்க்க முடியுதுல. இல்ல அவங்க அதிருப்தி எம்எல்ஏ சிவி சண்முகத்துக்கெல்லாம் பழைய பொசிஷனை கொடுத்திருக்கலாமே. மறப்போம் மன்னிப்போம் என்பதுதானே பேரறிஞர் அண்ணா பெருந்தகை வழியில வந்த கட்சியோட இது அண்ணா பேர்ல தானே கட்சி இருக்கு. அப்போ அண்ணாவின் பெருந்தன்மையோட மறப்போம் மன்னிப்போம் என்று சிபி சண்முகம், விராலிமலை விஜயபாஸ்கர் போன்றவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்த அந்த கௌரவமான இடம், கம்பீரமான இடத்தை கொடுத்திருக்கலாம் இல்லையா? அந்த இடத்தை கொடுக்காம ஒரு எதிர்கட்சி அரசியலை இன்னும் 4 வருடம் 11 மாதங்கள் எப்படி இவங்க பண்ண முடியும்? எடப்பாடியை மட்டும் நம்பி எதிர்காலம் உண்டா இல்லையான்னு 3வது இடத்துக்கு போன ஒரு கட்சியை நம்பி எப்படி இவங்க பயணிக்க முடியும்? அந்த இடத்துல அவங்க ஆளுங்கட்சியான தாவேக்காருக்காவோ அல்லது பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அவங்க பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியை ஏற்படுத்தி கொடுக்கறதான் நான் பாக்குறேன். இவங்களை நீங்க மன்னிச்சு விடக்கூடிய பட்சத்துல கௌரவமா அந்த இடத்தை கொடுத்திருக்கணுங்கிறதான் உண்மை நிலைமை. ஆனா இன்னுமே சிவி சண்முகம்னாலும் சரி, எஸ்பி வேலுமணி இன்னும் அதிமுக தான் இருக்காங்க. மற்ற அதிருப்தி எம்எல்ஏக்கள் தான் வெளியே வந்துட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கு தலைமை தாங்கணும் இன்னும் உள்ளதா இருக்காங்க. இது எப்படி நம்ம பாக்குறது? அவங்க நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவங்க நிலைப்பாடு எடப்பாடியோட அதிமுகன்னு பயணிக்கிறதா அவங்களுக்கு சரியா இருக்குங்கிறதா கணிப்பு. ஆனா அதிமுக பயணிக்கும் போது ஏற்கனவே இருந்த அந்த சிறப்பான இடத்தை சிபி சண்முகத்துக்கு அவர் எடுத்து கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுக்காதனாலதான் அவங்க வெளியேறாங்க. இப்ப நாளைக்கு இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் பெருந்துறையிலையும் தாராபுரத்திலையும் வேலுமணியும் தங்கமணியும் இல்லாம எப்படி எடப்பாடியால அந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்ள முடியும்? பெரிய பின்னடைவை தானே கொடுக்கும். அப்ப அந்த இடத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மன்னிச்சு விட்ட நீங்க அந்த பதவியும் அவங்களுக்கு உரிய மரியாதையும் கொடுத்தாதான் அது சரியா இருக்கும். மரியாதை இழந்து எடப்பாடி கூட அது வெற்றியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதற்கு வாய்ப்பு மிக குறைந்த எடப்பாடியை நம்பி பயணிக்க மாட்டாங்க. அதை விட ஆளுங்கட்சியான தாவேகாவிற்கும் அல்லது பிரதான எதிர்கட்சியான திமுக நோக்கி தான் பயணிப்பாங்க. இந்த ஒரு பலவீன நிலை அதிமுகவை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஒரு அரசியல் சக்தி. அது பலகீனம் அடைஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு 21% இப்போ எடுத்த கட்சிங்கிறது 15 விழுக்காட்டுக்கு போகும். அது 3வது ஒரு பெரிய சக்தியாக தமிழ் மண்ணில் இருக்கும். அது அந்த இடத்துக்குள்ள 3வது சக்திக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதே தவிர
ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட சரியான முறையில ராகுல் காந்தி ஒரு அநாகரிக அரசியலை ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற 13 பேரை தேசிய தலைமையோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தாவேகாவிற்கு அனுப்பாவிட்டால் தாவேகா அதிமுக கூட்டணி அரசு தான் அமைஞ்சிருக்கணும். அதுதான் முறையான ஒன்று. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வராக இருக்கலாம். என்றாலும் 3வது இட கட்சிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து தேவகவுடாவோட ஜேடிஎஸ் மாதிரியோ மாயாவதி மாதிரியோ நிதிஷ்குமார் மாதிரியோ வாய்ப்பு வரலாம். வாய்ப்பே வராது என்று அவருக்கு சொல்ல முடியாது. ஆனா அந்த வாய்ப்புங்கிறது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச மாதிரி, கலைஞருக்கு கிடைச்ச மாதிரி, இப்பொழுது கடைசியா ஸ்டாலினுக்கு கிடைச்ச மாதிரி முழுமையான ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு கவர்மெண்ட்ங்கிற வாய்ப்பு அவருக்கு இல்லவே இல்லை. அதிகாரத்துக்குள்ள இடம்பெறக்குள்ள வாய்ப்பு 3வது ஒரு கட்சிக்கு பல மாநிலங்களுக்கு கிடைச்ச மாதிரி இவருக்கும் கிடைக்கலாம். ஆனா முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 21 விழுக்காடு என்பது இன்னும் கீழே போய் ஒரு 15 விழுக்காடுங்கிற அடிப்படைக்குள்ள அதிமுக பலகீனம் அடைஞ்சு வருங்கிறது 100க்கு 100 உண்மை. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பிலும் தங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு.